நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு. ஆனால் ஏன் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம படித்த புத்தகமாக இருக்கட்டும், இல்லை நம்ம கேட்டவங்க எதாவது இருக்கட்டும், சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு உயரமான விலங்கான்னு கேட்டிங்கன்னா சிங்கம் கிடையாது. ஒட்டகச்சிவிங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா உயரமான விலங்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பலமான விலங்கு சிங்கமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சிங்கத்தை விட புலி பலமாக இருக்கும், புலியை விட யானை பலமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஏன் சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யானையும் சிங்கமும் நேர் பார்த்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிங்கம் யானையை பார்த்த உடனே என்ன நினைக்கும் அப்படின்னா, அடடா நமக்கு ஒரு பெரிய உணவு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த சிங்கம் நினைக்கும். ஆனால் அந்த யானை என்ன நினைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடடா நம்மளை கொல்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி அந்த யானைக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஆனால் சிங்கத்துக்கு அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது தன்னோட உணவுன்னு தான் தோணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் தன்னோட ஆட்டிடியூடோடு இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருக்குது. சிங்கம் எதை பார்த்தும்